அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஸ்பைஸியான ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மீடியம் சைஸ் 4 வெங்காயத்தை எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு அடிகனமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் சோம்பு, கருவேப்பிலை, நறுக்கின வெங்காயம், 2 கீறின பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசம் போனது பிறகு 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பழுத்த தக்காளி போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சதும் இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதன் பிறகு ஆனியன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போதைக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரானை அதோட மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தொக்கு மாதிரி இல்லாமல் கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி வேணால் அதை ஊற்றிக்கோங்க. 10 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ப்ரானை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷத்துலேயே வந்துடும். அதுக்கு மேலே வேக வச்சோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க மல்லி இலையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட காரசாரமான ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரான் தொக்கோட நல்ல சுட சுட சாதத்தோடு வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும்.